நான் பேச்சுண்ணா பின்னாடி வந்துண்ணா நான் பேச்சுண்ணா கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் படுகொலையால் ஆங்காங்கே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் அங்கு பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி செய்தி சேகரிக்க முடியாமல் செய்தியாளர்கள் திணறி வருகின்றனர். இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு வன்முறையால் ஏற்பட்ட தீயை அணைக்க முற்படுகின்றனர். அந்த நேரடி காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் படுகொலையால் அங்கே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, தற்போது கோவையில் எந்த மாதிரியான சூழல் நிலவி வருகிறது? அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன? அது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். குறிப்பாக இந்து பிரமுகர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து அவருடைய உடலையானது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து துறையூர் எடுத்து வரப்பட்டது. இந்த வருகின்ற வழியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களானது இவர்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பல்வேறு இந்து அமைப்பை சார்ந்தவர்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இது பார்த்தோமானால் வருகின்ற வழி முழுவதும் இந்த பந்த் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் தேர்ந்தெடுக்கும் கடைகள் மீது கற்களும் வீசப்பட்டது. ஆங்காங்கே இந்த கற்கள் வீசும் சம்பவம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இவர்கள் துடியலூர் வந்தடையும் போது, அதாவது இந்த இறந்த சசிகுமார் அவரது உடலை தகனம் செய்யும் இடமான துடிலூர் வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பார்த்த விதமாக அங்கிருக்கக்கூடிய கற்கள் வீசும்போது காவல்துறையின் மேல் பட்டு 2 காவல்துறையினர் காயமடைந்திருக்கின்றனர். இதனை அடுத்து அந்த 2 காவல்துறையினரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனை அடுத்து இப்பகுதியில் கலவரமானது வெடித்தது. காவல்துறையினர் அது தற்போது இப்போ கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் இதனால் லேசான தடியடியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த ஊர்வலத்தில் வந்த மக்கள் இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரின் வாகனத்தில் தீயிட்டு கொளுத்தினர். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருந்த கடைகள், அதாவது பேக்கரி மற்றும் செருப்பு கடைகள் மற்றும் மருந்தகமும் அருகில் இருக்கிறது, அந்த கடைகளுக்கு தீ வைத்தனர். இதனால் இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இதனை அடுத்து இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் பதற்றத்தை தணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். லேசான அடுத்ததை அடுத்து இங்கிருந்த மக்கள் கலைந்து சென்று அங்கு தகனம் செய்யும் இடத்திற்கு நகர்ந்து சென்றனர். தற்போது அந்த தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த கடைகளை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 2 தீயணைப்பு வாகனங்கள் வந்துள்ளது. சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு
பதற்றம் காரணமாக சம்பவ இடத்திற்கு டிஐஜி அருண் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டுள்ளனர். தற்போது இந்த இடத்தில் பதற்றம் தணிப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் மட்டும், அதாவது துடிலூர் பகுதியில் மட்டும் குவித்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் மாநகர் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷெர்லி, அங்கு செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க முடியாமல் திணறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து சொல்லுங்கள். நிச்சயமா லலிதா, குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஊர்வலம் துவங்கியது முன்னதில் இருந்தே செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக பார்த்தோமானால் ஆங்காங்கே கற்கள் வீசியும் செய்தியை சேகரிப்பதை தடுத்தும் வந்தனர் பொதுமக்கள். இதனால் பார்த்தோமானால் செய்தியாளர் ஒருவருடைய கேமரா ஆனது உடைக்கப்பட்டது. இதனை அடுத்து செய்தி சேகரிப்பதில் தொய்வு ஏற்பட்டது. இந்த கலவரம் நடக்கும் பகுதிக்கு செய்தியாளர்களால் வர முடியாத நிலையை இருந்து வந்தது. தற்போது இந்த துடிலூர் பகுதி கட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து தற்போது செய்தியாளர்கள் இங்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் காவல்துறையினர் பாதுகாப்பு இடையிலே செய்தி சேகரிக்க முடிகிறது. ஷெர்லி, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கின்றன? மேலும் கோவையில் பதற்றமான இடங்களில் போலீசார் எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்? குறிப்பா பார்த்தோம்னா லலிதா, இந்து பிரமுகர் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை அடுத்து கோவை மாநகர் முழுவதுமாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். குறிப்பாக பார்த்தோமானால் ஆங்காங்கே ஹிந்து மக்கள் அதிகம் வகிக்கக்கூடிய இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. மேலும் திறந்திருக்கக்கூடிய கடைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஆனால் முற்றிலுமாக இன்று அனைத்து கடைகளும் கோவில் பார்த்தோமானால் சுமார் 95% மேலாக முற்றிலுமாக அனைத்து கடைகளுமே அடைக்கப்பட்டே காட்சியளித்தது. மேலும் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டது. காலையில் பார்த்தோமானால் சுமார் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயங்கின. அதுவும் காவல்துறையினர் கண்காணிப்பின் பேரில் மாநகர் பகுதியில் மட்டுமே இயங்கினர். குறிப்பாக பார்த்தோமானால் இந்த பகுதியானது, அதாவது அவர் தகனம் செய்ய கொண்டு வரக்கூடிய வழியான துடிலூர் பகுதி மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதி, கவுண்டம்பாளையம் பகுதிகள் போன்ற இடங்களில் எல்லாம் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சில பகுதிகள், அதாவது அவினாசி வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. அதுவும் மிக குறைந்த அளவிலே பேருந்துகள் இயக்கப்பட்டது. மாநகரம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபட்ட போதிலும் பார்த்தோமானால் இந்த ஊர்வலத்தில் காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றே கூறலாம். குறிப்பாக பார்த்தோமானால் ஊர்வலத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் பாதுகாப்பிலும் மற்றும் தண்ணீர் பீச்சி அடிக்கக்கூடிய வாகனங்களும் இந்த ஊர்வலத்தினை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். இதில் பார்த்தோமானால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மதத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் மற்றும் போன்ற இடங்களில் கல்வீச்சும் சம்பவங்கள் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் கடைகளிலும் இவர் கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருந்தனர். ஆனால் தொடர்ச்சியாக காவல்துறையினர் இவர்களை கட்டுப்படுத்தியே வந்து கொண்டிருந்தனர். சுமார் அரசு மருத்துவமனையிலிருந்து துடியலூர் பார்த்தோமானால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த தூரம் முழுக்க காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தியே வந்திருந்தனர். ஆனால் இந்நிலையில் பார்த்தோமானால் வருகின்ற வழியிலே கவுண்டம்பாளையம் என்கின்ற பகுதியில் சிறிது கலவரம் வெடித்தது. ஆனால் காவல்துறையினர் அப்பகுதியை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் அதனை அடுத்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த இந்த துடிலூர் பகுதியில் தான் இந்த கலவரமானது வெடித்தது. இதனை அடுத்து இந்த தீயிட்டு ஒரு வாகனமானது, காவல்துறையின் வாகனம் தீயிட்டு எரிக்கப்பட்டது. அதனை அடுத்து கடைகளும் தீட்டு. ஷெர்லி, அங்கு பதற்றத்தை தணிக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஷெர்லி? தற்போது இந்த பகுதிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஐஜி அருண் அவர்கள் பார்வையிட்டு தற்போதுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த இடங்களை ஆய்வு செய்து வந்திருக்கின்றனர். தற்போது மேற்கொண்டு தகவல் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது தெரிய வரும் லலிதா. தற்போது பார்த்தோம்னா இந்த பகுதியில் கலவரங்களை தணிக்கிறதுக்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்காப்பு ஆயுதங்களுடன் இருக்கின்றனர் லலிதா. ஷெர்லி, கோவையை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலைமை கட்டுக்குள் உள்ளதா ஷெர்லி? தற்போது பார்த்தோமானால் லலிதா ஆங்காங்கே கலவரங்கள் வெடித்தது. காலையில் பார்த்தோமானால் ஆங்காங்கே ஓடும் பேருந்துகள் மீதும் கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றது. மற்றும் சில பகுதிகளில் ஆட்டோக்களுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியில் பார்த்தோமானால் ஒரு ஆட்டோவானது தீக்கு இரையானது. அடுத்து கோவை பார்த்தோமானால் கோவை அந்த அரசு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள இடங்கள், அதாவது உக்கடம் பகுதிகள், குறிப்பாக சொல்ல போனால் அந்த கரும்பு கடை அந்த போன்ற ஏரியாக்களில் அங்கு இருக்கக்கூடிய கடைகள் பெரும்பாலும் அடித்து நொறுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களின் கண்ணாடிகளும் அடித்து உடைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கோவை சுற்றி இருக்கும் பகுதிகளிலும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்திருக்கின்றனர். தற்போது பார்த்தோமானால் இங்கே, அதாவது இந்த ஊர்வலம் வந்து முடியக்கூடிய இந்த இடத்தில் தான் கலவரம் வெடித்தது. இதனை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது லலிதா. ஷெர்லி, அங்கு பொது சொத்துக்களுக்கு ஏதேனும்
பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா? அது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். குறிப்பாக பார்த்தோமானால் இந்த ஊர்வலம் துவங்கியது முதலாகவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய கடைகள் மீது கல்வீச்சு சம்பவமானது அரங்கேறி வந்தது. இதன் காரணமாக ஏராளமான கடைகள், அதாவது காந்திபுரம் சாலையில் வழியாக துவங்கி இந்த ஊர்வலம் நஞ்சப்பா ரோடு மற்றும் துவங்கிய இந்த ஊர்வலம் ரத்னபுரி அடைந்தது. அங்கு இருக்கக்கூடிய பொது இடங்களுக்கும் சேதை விளைவிக்கும் விதமாக அநேக இடங்களில் இந்த கல்வீச்சு சம்பவங்கள் அரங்கேறியது. லலிதா, இதனை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தே வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அந்த வழிகளில் தொடர்ந்து இந்த கல்வீசும் சம்பவங்கள் அரங்கேறி வந்தது. ஆங்காங்கே அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து கட்டுக்குள் கொண்டு வரக்காக காவல்துறையில் பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டு வந்தனர். ஆனால் பல இடங்களில் தோல்வி அடைந்தது என்று குறிப்பிடலாம். என்று பார்த்தோமானால் பொதுமக்களுடைய சொத்துக்கள், அதாவது பொது சொத்துக்கள் அல்லாது பொதுமக்களுடைய கடைகள் அநேக இடங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறது. லலிதா, ஷெர்லி, இந்த வன்முறை தொடர்பாக யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்? தற்போது நிலவரப்படி பார்த்தோமானால் இந்த சம்பவத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர். லேசாக தடியடி அடித்து அனைவரையும் அந்த தகனம் செய்யும் இடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டனர். தற்போது வரை இந்த கைது தொடர்பான எந்த தகவலும் இல்லை. நினைத்தா குறிப்பாக பார்த்தோமானால் அந்த கொண்டு செல்லப்பட்ட ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட அவரது உடம் துடியலூரில் தற்போது அது தகனம் செய்யப்பட்டுள்ளது. அதனை முடித்து அனைவரும் ஊர்வலமானது மெல்ல மெல்லமாக கலைந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்போது இங்கே பதற்றமான சூழ்நிலை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் கைது தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. கூறினீர்கள் சசிகுமாரின் இறுதி ஊர்வலம் நிறைவுற்றதாக. தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்பு பற்றி சொல்லுங்கள் ஷெர்லி. குறிப்பாக இன்றைய தினம் பந்த் அறிவிக்கப்பட்டது முதலாக இந்த பகுதிகளுக்கு எந்த பேருந்துமே இயக்கப்படவில்லை. கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்தும் மற்ற பகுதியிலிருந்தும் இந்த வழியாக, அதாவது கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், பெரியநாயக்கன் பாளையம் மற்றும் துடியலூர் போன்ற பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காலையில் தொண்டாமுத்தூருக்கு இயக்க பேருந்து ஒரு பேருந்தும் கல்வீசி தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கு அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்லுவதற்காக வாகனங்கள், அதாவது பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. மேலும் மற்ற வாகனங்கள் கூட மாற்றுப்பாதையில் தான் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஊர்வலம் செல்வதற்காக இந்த வாகனம் முழுவதுமே தற்போது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக ஊர்வலம் வருவதற்காகவே இந்த வழியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. லலிதா, ஷெர்லி, இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவையில் எந்தெந்த பகுதிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளன? மேலும் அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள் ஷெர்லி. நிச்சயமா லலிதா, குறிப்பா பார்த்தோம்னா அனைத்து இடங்களிலும் இந்த இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதிகள், உக்கடம், சுக்குவார்பேட்டை மற்றும் ஆர்எஸ்புரம் இது போன்ற பகுதிகளில் போலீஸானது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது மட்டும் காலையில் பார்த்தோமானால் அரசு மருத்துவமனை முழுவதுமாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதாவது முக்கிய பகுதியில் கண்டறியப்பட்ட இந்த உக்கடம், ஆர்எஸ்புரம் இது போன்ற பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் கோவையில் இருக்கக்கூடிய ரத்னபுரி பகுதிகளிலும் இந்த காவல்துறையினரானது பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றும் இதோட போத்தனூர் பகுதியிலும் சிங்கானூர் போன்ற பகுதிகளிலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஷெர்லி, மருத்துவமனை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து சொல்லுங்கள். நான் முன்னதாகவே சொன்னது போலவே லலிதா, இங்கே வரும் வழிகளில், இந்த ஊர்வலம் வரும் வழிகளில் இங்கே இருக்கக்கூடிய கடைகள், அநேக கடைகள் மீதும் கல்வீச்சு சம்பவங்களே நடைபெற்றது. அதில் சில மருத்துவமனைகளும் இன்று இந்த பந்து காரணமாக ஏராளமான மருத்துவமனைகளும் மூடப்பட்டிருந்தது. சில மருத்துவமனைகள் மீது இந்த தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்றது. லலிதா, இதில் குறிப்பாக பார்த்தோமானால் ஒரு சில மருந்து கடைகளும் இதில் தாக்கப்பட்டிருக்கிறது. மூடியிருந்த காரணமாக மருத்துவமனைகளில் பெரிதளவு தாக்குதல் இல்லை என்ற போதிலும் சில மருத்துவமனை மீது கல்வீச்சு நடத்தப்பட்டிருந்தது. லலிதா, ஷெர்லி, இந்த வன்முறையால் பொதுமக்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? அது குறித்து சொல்லுங்கள். குறிப்பாக பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறாக முதலில் கருதப்பட்டது போக்குவரத்தாகவே இருந்தது. ஏனென்றால் பார்த்தோமானால் இன்று திடீரென்று நள்ளிரவில் இந்த பந்த் ஆனது அறிவிக்கப்பட்டது. இன்று பார்த்தோமானால் குறிப்பாக பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று காலாண்டு தேர்வின் இறுதி பரீட்சையானது இன்று நடைபெற இருந்தது. இந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களுடைய பள்ளிக்கு செல்லாத ஒரு அவதியான நிலை ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கு செல்வரும் வேலைக்கு செல்பவர்களும் இன்று அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகள், அதாவது அரசு மருத்துவமனையில் பெரிதளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். என்று பார்த்தோம்னா அரசு மருத்துவமனை
மருத்துவமனையில் சசிகுமார் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த மருத்துவமனையில் குவிந்தனர். அதன் காரணமாக பார்த்தோம்னா மருத்துவமனையின் இரு பகுதிகளிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டு மக்களையும் பேருந்துகளையும் அங்கு அனுமதிக்கவில்லை. ஒரு சில ஆம்புலன்ஸ்கள் மட்டுமே அந்த வழியாக அனுமதிக்கப்பட்டது. மற்ற ஆம்புலன்ஸ் எல்லாம் மருத்துவமனையின் பின்பகுதியாக அனுமதிக்கப்பட்டது. மற்றும் முன்வழியாக வரக்கூடிய நோயாளிகள் அனைவரும் நடந்து வர வேண்டிய சூழலே அங்கு நிலவியது லலிதா. இதனைத் தொடர்ந்து ஊர்வலத்தை தொடர்ந்து பார்த்தோமானால் போக்குவரத்துகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்திருந்தது. வழியில் இருந்தக்கூடிய வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் உடைக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த பகுதிகளில் சிறிது பதற்றமை நிலவி வந்தது. ஆனால் காவல்துறை அதை தொடர்ந்து கட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்தனர் லலிதா. இதில் குறிப்பாக பார்த்தோம் ஆனால் இங்கு பொதுமக்கள் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய சம்பவம் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே வரவே அச்சம் ஏற்படும் சூழலில் இந்த துடிலூர் பகுதியானது அமைந்திருந்தது. எனவே இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகள் விரோச்சென்று காட்சி அளித்திருந்தன. பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வராத சூழல் நிலவி வந்தது அந்த அவர்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்த பகுதியில். எனவே பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என்றே குறிப்பிடலாம் லலிதா. ஷெர்லி, இந்த வன்முறையை தொடர்ந்து அண்மை மாவட்டங்களான ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களிலும் பதற்றமான சூழல் நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து சொல்லுங்கள். நிச்சயமாக இருக்கா. ஏனென்றால் இது இந்து முன்னணி அமைப்பினர் சார்பாக அறிவிக்கப்பட்ட பந்தாக உள்ளது. ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே கடந்த திண்டுக்கல்லை சேர்ந்த இந்து முன்னணி பிரமுகர் ஒருவரும் மற்றும் அது மட்டும் அல்லாமல் வேலூரை சேர்ந்த இந்து அமைப்பை சேர்ந்த ஒரு பிரமுகரும் தாக்கப்பட்டனர். இதனை கண்டித்து கடந்த 2 தினங்களாகவே தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்து மக்கள் அமைப்பை சேர்ந்தவர்களை பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பார்த்தோமானால் இன்று இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு பிரமுகர் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது இந்து அமைப்பினை சேர்ந்தவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதன் காரணமாக பந்த் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு இடங்களிலும் அதாவது கோயம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் வெளிப்பட்டன. இதனை அடுத்து திருப்பூரிலும் இந்த பந்த் ஆனது நடைபெற்றது. குறிப்பாக பார்த்தோம் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தி வைக்கவே பட்டிருந்தன. இதனை அடுத்து அங்கு மேலும் 12 பேருந்துகள் மீதும் கற்கள் வீசி தாக்குதல்கள் நடைபெற்றது. இது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்டம் மற்றும் சத்தியமங்கலம் பகுதிகளிலும் இந்த பேருந்து மீது கல்வீசும் தாக்குதலானது நடைபெற்றது லலிதா. இந்த சம்பவம் தொடர்பாக முதல்கட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா ஷெர்லி? தற்போது இந்த தகனம் செய்யும் சம்பவமானது தற்போதுதான் நிறைவடைந்திருக்கிறது. தற்போது இங்கும் பதற்றமான சூழலை நிலவி வருகிறது. ஏனென்றால் பொதுமக்களை இந்த வழியாக பயன்படுத்துவதற்காக காவல்துறையினர் மாற்றி வழி அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இங்கு காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு எந்த ஒரு அசம்பாவிதம் சம்பவமும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கும் வண்ணம் இந்த காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அடுத்த கட்டமாக பணிகள் குறித்து தற்போது இங்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் அவர்கள் இங்கு வருகை தர உள்ளார். அவரிடம் இது குறித்து இந்த பாதுகாப்பு குறித்தும் மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது குறித்தும் அவர் தகவல் தரதாக தெரிவித்திருக்கிறார் லலிதா. நீங்கள் கூறியதை போன்று டிஜிபி தற்போது நிலைமை கட்டுக்குள் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா ஷெர்லி? நிச்சயமா லலிதா. இப்போ தற்போது இந்த தகனமானது முடிவடைந்தது. எனவே அனைவரும் பொதுமக்கள் அதாவது சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றிருக்கின்றனர். முற்றிலுமாக இங்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருந்தது. இந்த துடிலூர் வழியாக செல்லக்கூடிய சாலைகள் தற்போது அங்கு பொதுமக்கள் சாலைகளில் செல்வதற்காக அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேரிகேட்டுகள் அனைத்தும் திறந்து விடப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது லலிதா. குறிப்பாக காவல்துறையினர் பாதுகாப்புடன் இந்த அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது லலிதா. ஷெர்லி, அங்கு எந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அது குறித்து சொல்லுங்கள். அதாவது லலிதா, கல்வீசியதை அடுத்து தொடர்ச்சியாக கல்வீசி வட்டதை அடுத்து இந்த துடிலூர் பகுதியில் ஒரு வாகனம் அதாவது இங்க கல்வீசி சம்பவத்தின் போது 2 காவல்துறை சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள் காயமடைந்தனர். இதனை அடுத்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்த போது அங்கு கலவரம் வெடித்தது. அந்த கலவரம் சம்பவத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் வாகனத்தை தீயிட்டனர். அது மட்டுமல்லாமல் அருகில் இருந்த கடைகளுக்கும் தீயிடப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. எனவே காவல்துறையினர் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக லேசான தடியடி அடித்து ஆங்காங்கே கலைந்து சென்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த தகனம் செய்யும் இடத்திற்கு அனைவரும் துரத்தி அடிக்கப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க ஆங்காங்கே இந்த லேசான தடியடி நடத்தியதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கே சிதறி ஓடினர். இதனை அடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டதை அடுத்து நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு லலிதா. ஷெர்லி, இந்த வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்காக போலீசார் ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தனரா ஷெர்லி?
இந்த ஊர்வலம் தூங்குவதற்கு முன்பாகவே லலிதா எந்த பகுதியில் எந்த வன்முறை சம்பவங்களும் அசம்பாவித சங்கங்களும் ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்காக காவல்துறையினர் போடப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு இந்த எந்த சம்பவம் நடக்காத வண்ணம் காவல்துறையினர் போடப்பட்டிருந்தனர். குறிப்பாக தண்ணீர் பீஜி அடிக்கும் வாகனங்கள் 2 வஜ்ரா வாகனங்கள் உதவியுடனே இந்த ஊர்வலமானது துவங்கியது. இது சுமார் பார்த்தோமானால் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்று மாநகர் பகுதியிலும் மற்றும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் புறநகர் பகுதியிலும் இங்கு எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பதற்காக ஊர்வலமாக வந்தனர். லலிதா, ஷெர்லி, தற்போது அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு இருக்கிறது? மேலும் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மருத்துவமனைக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? குறிப்பாக லலிதா, இன்று மருத்துவமனை மீது தாக்குதல் என்று பார்த்தோம்னால் அனைத்து மருத்துவமனைகளுமே இந்த வழியாக இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் மூடப்பட்டே இருந்தது. சுமார் கல்விக்கு தாக்குதல் மட்டுமே அந்த பகுதியில் நடைபெற்றது. எனவே அந்த மருத்துவமனைக்கு பெரிதளவு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு இருக்கக்கூடிய சாலைகள், அதாவது இந்த கலவரம் வெடித்ததாக கூறப்படும் இந்த துடியலூர் சாலையில் மட்டும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணமும் அந்த தீக்கு இரையாக இருக்கக்கூடிய கடையில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் அங்கு எந்த பொதுமக்களும் செல்லக்கூடாத வண்ணம் காவல்துறையினர் தடுத்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. லலிதா, ஷெர்லி, சசிகுமாரின் தகனம் நிறைவுற்றதை அடுத்து அங்கு இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு நிலைமை கட்டுக்குள் வந்துள்ளதா ஷெர்லி? நிச்சயமா லலிதா, நிலைமையானது முற்றிலுமாக தற்போது கட்டுக்குள் வந்திருக்கின்றன. அனைவரும் அமைதியான முறையில் கலைந்து சென்று கொண்டிருக்கின்றனர் லலிதா. எனவே தற்போது காவல்துறையினரானது இந்த இடத்தை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். எனவே எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாத வண்ணம் முழு பாதுகாப்பில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். லலிதா, ஷெர்லி, அங்கு மூடப்பட்ட கடைகள் திறக்கப்பட்டுள்ளனவா? அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கிறதா? கடைகள் பார்த்தோமானால் முற்றிலுமாகவே இந்த பகுதியில் அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் முழுக்க சுமார் 95% மேலாக அனைத்து கடைகளுமே மூடப்பட்டுதான் காட்சியளிக்கிறது. ஒரு சில கடைகள் கூட ஆங்காங்கே மட்டுமே திறந்து வைக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த பகுதியில் பார்த்தோம்னா முற்றிலுமாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கிறது. பேருந்து போக்குவரத்து இந்த பகுதியில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கே என்று குறிப்பிடலாம் லலிதா. ஏனால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழலை இந்த பகுதியில் நிலவி வருகிறது. தற்போது இங்கு வந்துட்டு சாலை, அதாவது ஊர்வலமாக வந்ததை அடுத்து இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. தற்போதுதான் இங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக போக்குவரத்து இந்த பகுதியில் திறந்து விடப்பட்டிருக்கு. லலிதா, ஷெர்லி, நீங்கள் கூறினீர்கள் அங்கு போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டதா? பள்ளிகள் குறிப்பா பார்த்தோம்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்தும் செயல்பட்டன. பள்ளிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்திருந்தனர். ஆனால் கல்லூரிகள் பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுமே இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில கல்லூரிகள் மட்டுமே மற்ற பகுதியில் இந்த துடியலூர் மற்றும் கவுண்டம்பாளையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அல்லாமல் அவிநாசி சாலை அந்த வழியாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டுமே இன்று இயங்கினர். அது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதாவது இந்த தொண்டாமுத்தூர், துடியலூர் மற்றும் கவுண்டம்பாளையத்தில் அநேக கல்விக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அவை அனைத்தும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. லலிதா, ஷெர்லி, தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். அடுத்ததாக துடியலூரில் இருந்து இன்ஸ்பெக்டர் வெற்றிவேந்தன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, தற்போது கோயம்புத்தூரில் நிலைமை எப்படி இருக்கிறது? துடியலூரில் காவல்துறை வாகனத்தை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து சொல்லுங்கள். வெற்றிவேந்தன், தற்போது நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள், தொடர்ந்து பேசலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, நீங்கள் தொடரலாம். தற்போது கோவையில் நிலைமை எப்படி இருக்கிறது, அது குறித்து சொல்லுங்கள். லலிதா, தற்போது துடியலூர் பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வாகனங்கள் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. துடியலூரில் மெதுமெதுமாக இந்த இயல்பு வாழ்க்கையானது திரும்பிக் கொண்டிருக்கு என்று குறிப்பிடலாம். காவல்துறையினர் பல்வேறு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்ற போதிலும் பொதுமக்கள் சுமூகமாக செல்லக்கூடிய போக்கினை காவல்துறையினர் வழிவகை செய்துள்ளனர். தற்போது பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம்.
இந்த சாலைகள் திறந்து விடப்பட்டதை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் இந்த சாலைகளை பயன்படுத்த துவங்கி உள்ளனர். இருப்பினும் இங்கு கடைகள் தீயிட்டு எரிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் எந்த வாகனமும் செல்ல அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய கடையானது ஒரு பேக்கரியாக கருதப்படுகிறது. எனவே இந்த தீக்கு இறங்கினதன் காரணமாக ஏதாவது வெடிகள் அங்கு இருக்கக்கூடிய அடுப்பில் ஏதாவது வெடித்து விடுமோ என்னும் காரணமாக அங்கு மக்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மற்ற பகுதியில் மக்கள் செல்வதற்காக இங்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. துடியலூரை பொறுத்தவரை பார்த்தோமானால் காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக இங்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. லலிதா. ஷெர்லி, தற்போது மேலும் வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்காக போலீசார் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர்? அதாவது பதற்றமாக கருதப்படக்கூடிய இடங்களை காவல்துறையினர் காலை முதல் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்தனர். எனினும் தற்போது மேலும் இந்த அதிக அளவு பாதுகாப்பை பலப்படுத்த உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலிருந்தும் அதிரடிப்படை காவல்துறையினர் இந்த கோவைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்தனர். அநேகமாக அனைத்து காவல்துறையினரும் கோவை மாநகர் பகுதிக்கு வந்தடைந்திருப்பர். எனவே இந்த காவல்துறையினர் அனைவரும், அதாவது ஏற்கனவே 1000 காவல்துறையினர் கோவை பொறுத்தவரை காவல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் 1000 காவல்துறையினர் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். நிலைமை கோவையில் கட்டுக்குள் கொண்டுவதற்காக கோவை காவல்துறை ஆணையர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பாளரும் ஆணையர் மற்றும் டிஐஜி அவர்களும் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். லலிதா. ஷெர்லி, இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்து முன்னணி சார்பில் ஏதேனும் போராட்ட அறிவிப்பு உள்ளதா? ஷெர்லி, நிச்சயமா இல்லை லலிதா. இந்து முன்னணி சார்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று பார்த்தோமானால் இந்த கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்று பார்த்தோமானால் கடந்த 2 சம்பவங்கள், அதாவது பல்வேறு இந்துக்கள் கொலை செய்யப்படும் சம்பவங்களில் இதுவரை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யப்படவில்லை அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த கொலையிலாவது காவல்துறையினர் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற பகுதியான இந்த சுப்பிரமணியம் பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் காவல்துறையினர் கைப்பற்றி உள்ளனர். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் இதற்காக எஸ்பி தலைமையிலான 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. லலிதா. ஷெர்லி, தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? கட்டுக்குள் வந்துள்ளதா? ஷெர்லி, தற்போது துடியலூர் பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பினிடையே நிலைமையானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் சாலைகளை பயன்படுத்த துவங்கி இருக்கின்றனர். எனவே இங்கு எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாத வண்ணம் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. லலிதா. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து சொல்லுங்கள் ஷெர்லி. அதாவது லலிதா, இந்த ஊர்வலம் நடைபெறுவதன் காரணமாக இந்த பகுதியில் சாலைகள் செல்வது சுமார் மதியம் முதலாகவே இந்த பகுதியில் சாலைகள் செல்வது, அதாவது பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மாற்று சாலையில் செல்வதற்காக மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இங்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை ஏற்று பார்த்தோமானால் இங்கு பந்த் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இங்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் சில மருத்துவமனைகளும் மருந்தகங்களுமே இன்று மூடப்பட்டிருந்தது இந்த பகுதிகளில். இதனால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளானர். அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய இந்த பேருந்து சேவைகள் இங்கு முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மற்ற பகுதிகள், அதாவது அவினாசி போன்ற பகுதிகளில், அதாவது அவினாசி சாலையில் செல்லக்கூடிய பகுதிகளில், கோப் போன்ற பகுதிகளுக்கு, பீலமேடு போன்ற பகுதிகளுக்கு ஒரு சில பேருந்துகளாவது இயக்கப்பட்டது. ஆனால் இந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் முற்றிலுமாக இயக்குவது நிறுத்தி வைக்கப்பட்டது. எனவே பொதுமக்கள் இங்கிருந்து வெளியே செல்வதற்கு அதிக சிரமத்திற்கு ஆளாகினர். லலிதா. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தான் அநேக கல்லூரிகள் இருந்தது. எனவே இந்த பகுதிக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டனர். லலிதா. ஷெர்லி, அங்கு தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகள் யாரேனும் வந்திருக்கின்றனரா? ஷெர்லி, தற்போது பார்த்தோமானால் முன்னதாக காவல்துறையினுடைய டிஐஜி அருண் அவர்கள் இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதிக்கு வருவாய்த்துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தற்போது இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள், அதாவது சாலையில் கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களை கலைக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை டிஐஜி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். லலிதா. ஷெர்லி, இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் எந்த மாதிரியான சூழல் தற்போது நிலவி வருகிறது? மேலும் அங்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன?
திருப்பூரை பொறுத்தவரை அங்கும் இந்த பந்த் ஆனது அறிவிக்கப்பட்டது. அங்கும் ஆங்காங்கே கல்வீச்சு சம்பவங்களும் அரங்கேறின. பேருந்துகள் மீது சுமார் 12 பேருந்துகள் மீது இந்த கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றது. அங்கும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் போடப்பட்டிருக்கின்றனர். அங்கும் பதற்றமாக கருதப்படக்கூடிய இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கையில் ஈடுபடவே காவல்துறையிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. லலிதா, கோவையில் தற்போது நிலவக்கூடிய சூழல் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஷெர்லி.